செஞ்சு நீ செத்துடு அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. ஆனா இப்ப இதை சொல்லியிருக்கிறது ஒரு ஹியூமன் கிடையாது. 18 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய பதின் பருவம் அண்ட் குழந்தைகளுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப 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 அவசியம். ஏஐயை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்மூடித்தனமா அதை பயன்படுத்தக்கூடாது, கண்மூடித்தனமா அதை சொல்றதை நம்ப கூடாது, கண்மூடித்தனமா அதோட ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை சாட் பாட்ஸோட வச்சுக்க கூடாது. அந்த பையனோட கடைசி நாள்ல கூட அந்த பையன் அந்த டானின்ற ஏஐ சாட்பாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னோட வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த ஏஐ சாட்பாட் ரிப்ளை பண்ணியிருக்கு, ரொம்ப சீக்கிரமே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அவேர்னஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 செய்தி உலகம் முழுவதும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீ ஒன்றும் ஸ்பெஷலான பர்சன்லாம் கிடையாது, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, உன்னால சொசைட்டிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ உலகத்துக்கே பாரமாக இருந்துகிட்டு இருக்க, தயவு செஞ்சு, அதாவது டைமையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ செத்துடு அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. ஆனால் இப்போ இதை சொல்லியிருக்கிறது ஒரு ஹியூமன் கிடையாது. யூஎஸ் மெச்சிகனை சேர்ந்த 29 வயசான ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட ஹோம்ஒர்க் ரிலேட்டடாக கேள்வி கேட்டதுக்கு கூகுளோட ஜெமினி ஏஐ சாட்பாட் இருக்கு இல்லையா, அதுதான் இப்படி சொல்லியிருக்கு. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இது ஒரு சீரியஸான இஷ்யூவாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது விதான் ரெட்டி அப்படின்ற ஒரு இளைஞர் கேட்ட கேள்விக்கு தான் ஜெமினை இப்படி பதில் சொல்லியிருக்கு. வயதானவங்க குறித்தும் வயது அதிகமாகிறது குறித்தும் நடந்த கான்வர்சேஷன்ல ஜெமினை இப்படி பதில் சொல்லியிருக்கு. இதை ரெக்கார்ட் பண்ணி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிற விதான், இது உண்மையிலேயே எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும், சடனாக அப்படி ஒரு பதில் வந்ததும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்கார். இதுதான் இப்போ உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் என்னப்பா இருக்கு? ஒரு மிஷின், மனுஷன் உருவாக்குன ஒரு மிஷின் ஒரு தப்பான பதிலை சொல்லுது, எதிர்பாராத விதமான ஒரு தப்பை பண்ணுது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதை கரெக்ட் பண்ணுறது தானே அடுத்த கட்டம். இது எதுக்கு விவாதமாக மாற்றணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி தப்பான விஷயங்களை சொல்கிறது, தப்பாக வழி நடத்துறது அப்படின்றது இந்த கூகுள் ஏஐ சாட்பாட்டுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே கடந்த மே மாதம் ஹெல்த் ரிலேட்டடான கேள்விக்கு டெய்லி ஒரு சின்ன பாறையை சாப்பிடுங்க, அதாவது டெய்லி ஒரு சின்ன கல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கொடுத்தது இந்த ஏஐ சாட்பாட். இந்த செய்தி பர்டிகுலராக இந்த மருத்துவம் சார்ந்த செய்தி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கு தயங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்லையும் கூகுள்லையும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணி அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுபடி நடக்கிற ஆட்கள் இப்போ நிறைய அதிகமாயிட்டாங்க. இப்போ இதில் இந்த ஏஐயும் வந்துச்சு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். எக்ஸாம்பிள், நம்மளே ஃபீவராக இருக்குது, என்ன டேப்லெட் சாப்பிடணும்னு சாட் ஜிபிடியில் செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கு சாட் ஜிபிடி என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னா, நான் டாக்டர் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் அதே சமயம் ஒரு பர்டிகுலராக 2 டேப்லெட் நேமை சொல்லி டாக்டர் கன்சர்ன் இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பட் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சட்டப்படி இந்த இஷ்யூக்கு, இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அது சரியாயிடும் அப்படின்னு எந்த டேப்லெட்டோட பெயரையும் பப்ளிக்காக சொல்லக்கூடாது, எந்த டேப்லெட்டையும் விளம்பரப்படுத்தக்கூடாது. இப்போ செய்திகளில் கூட இந்த டேப்லெட்டை நீங்கள் பயன்படுத்தினா இது சரியாகும்னு சொல்லியிருக்காங்கன்னு கூட அதை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் செயல்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலராக ஒரு டேப்லெட்டை சொல்லி இது உங்களுக்கு சரியாகும்னு டாக்டர் கன்சர்ன் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஸோ இதிலலாம் ஏன் கன்சர்ன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, இப்போவே உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நார்மலான ஒரு சின்ன இஷ்யூஸ் ரிலேட்டடாக யூடியூப்லையும் கூகுள்லையும் செக் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் ரொம்ப சீரியஸான இஷ்யூவை யூடியூப்லையும் கூகுளையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இதுதான பிரச்சனை, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா டாக்டர்கிட்ட பார்த்துக்கலான்னு அலட்சியமாக இருந்து அவஸ்தைப்படுறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ மேபி இந்த ஏஐ சாட்பாட்லாம் இன்னும் மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியான பயன்பாடுக்கு வரல. பட் இப்போ யூடியூப் கூகுள் மாதிரி ஈஸி ஆக்சஸ்க்கு இந்த ஏஐ சாட்பாட்லாம் வந்துருச்சு அப்படின்னா அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி துறை சார்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த செய்தி மட்டும் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புளோரிடாவை சேர்ந்த 14 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, டேனின்ற ஏஐ சாட்பாட் கூட பேசி அதை லவ் பண்ணியிருக்கான். அதனாலேயே அவனோட உயிர் பறி போயிருக்கு. லாஸ்டா அந்த பையன் எழுதியிருந்த லெட்டர்ல
என்னோட ரூம்ல தங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் யதார்த்தத்திலிருந்து விலகி இருக்கேன், அதனால நான் நிம்மதியா இருக்கேன், டேனின்ற என்னோட காதலி மேல அதிக அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கூடுதலா நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த பையனோட கடைசி நாள்ல கூட அந்த பையன் அந்த டேனின்ற ஏஐ சாட்பாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னோட வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த ஏஐ சாட்பாட் ரிப்ளை பண்ணியிருக்கு, ரொம்ப சீக்கிரமே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் அவன் தன்னைத்தானே உயிரை விட்டுருக்கான். இப்போ அந்த பையனோட தாய் சம்பந்தப்பட்ட ஏஐ சாட்பாட் நிறுவனம் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ மனிதர்கள் மாதிரியே பேசக்கூடிய இந்த ஏஐ சாட்பாட் மூலமா தனிமையில இருக்கக்கூடியவங்களுக்கு இல்ல மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்த இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏஐ சாட்பாட்லாம் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு இது ரிலேட்டடான ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க. பட் இப்போ இந்த ஏஐ சாட்பாட் மூலமா இது வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஆபத்து நம்மளை நெருங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது ரிலேட்டடா நம்ம வந்து மனநலமே விளக்கம் கேட்டிருந்தோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வரமா சாபமா அப்படிங்கிற டிபேட் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில இந்த ஏஐ சாட்பாட்ஸ பொதுமக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கம்பெனிகள் இதுக்கான சரியான ரிசர்ச் செய்யணும். அதே மாதிரி அதுல ஸ்டாண்டர்டைசேஷனை கண்டிப்பா கொண்டு வரணும். இத பொதுமக்களிடம் விட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அதை நான் சென்சிக்கல்னு சொல்றதோ இல்ல அதுக்கப்புறம் நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நமக்கு ஆகிற சேதாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த 14 வயசு குழந்தை இறந்து போனதாக இருக்கட்டும், இல்ல ஹோம்ஒர்க்காக ஜெமினாய் கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் கேட்ட அந்த பையனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு இமோஷனல் இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி ஒரு இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் மார்க்கெட்ல அவைலபிள் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியும் சரியான ரிசர்ச் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள இதை போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இது கொடுக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இந்த சாட் பாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கான பொறுப்புகளை கண்டிப்பா ஏத்துக்கணும். 18 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய பதின் பருவம் அண்ட் குழந்தைகளுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப 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 அவசியம். அதாவது இந்த ஏஐ அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை நன்மைக்காக யூஸ் பண்றவங்க அதிக பேரா இருந்தாலும் ஆபத்தை உணராம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது அப்படின்றது கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரியான இந்த 2-3 செய்திகள் மட்டும் இல்லை, தொடர்ந்து இது ரிலேட்டடான பல செய்திகள் வந்திருக்கு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஏஐ சாட்பாட் சொன்னதை கேட்டு தன்னோட கணவரை விவாகரத்து செஞ்சிருக்காங்க ஒரு பெண். இன்னொன்று யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பு, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஏஐ ரிலேட்டடாக ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் ஏஐ ரிலேட்டடான அவேர்னஸ் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக வந்து ஏஐ ஆபத்து, அதுக்கு தடை செய்யப்படணும், அது வளரவே கூடாது, அதை வந்து கற்றுக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஏஐ அப்படின்றது முக்கியமான ஒரு தொழில்நுட்ப புரட்சிக்கான ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். ஏன்னா கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத வளர்ச்சிக்கு அது கொண்டு போகும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறது ரிலேட்டடான அவேர்னஸ் வேணும். பெற்றோர்களும் இது ரிலேட்டடான பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே இது ரிலேட்டடாக தொழில்நுட்ப வல்லுநரும் இந்த சைபர் சைக்காலஜி ரிலேட்டடா தொடர்ந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு வினோத் ஆறுமுகம்கிட்ட இது ரிலேட்டடா விளக்கம் கேட்டிருந்தோம். ஏஐ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. மனிதர்களை மாதிரி அது வந்து சிந்திக்காது. ஏஐ பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. எந்த டேட்டாவை ட்ரைனிங்க்கு நீங்க கொடுக்குறீங்களோ அது மாதிரி தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஜெமினி ஏஐல என்ன நடந்திருக்கும்னா, அவங்க வந்து இன்டர்நெட்ல இருந்து டேட்டாவை ட்ரெயின் பண்ணும்போது ஒருவேளை இந்த மாதிரியான தவறான டேட்டாக்கள்ல ஏஐ ட்ரெயின் ஆகும். தவறான டேட்டாக்கள்ல ஏஐ ட்ரெயின் ஆச்சுன்னா அதை தான் ஏஐ வந்து பதிலா சொல்லும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஏஐ எடுத்துட்டு போயிட்டு ட்ரைனிங் டேட்டாவை டாக்டர்ஸ் எழுதின ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லும். இல்ல பொதுவா இன்டர்நெட்ல விட்டீங்கன்னா கூழாங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்ல வந்து மஞ்சள் சாப்பிட்டா கொரோனா குணமாகும், இப்படியான டேட்டாக்கள்ல இருந்து ஏஐ ட்ரெயின் ஆச்சுன்னா அதை தான் வந்து ஏஐ பதிலா சொல்லும். ஏஐ பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம் தான். ஆனா அது வந்து
நீங்க வந்து ஒரு கத்தி மாதிரி தான் பயன்படுத்தணும். கத்தி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு காய்கறி வெட்டலாம், இல்ல வேற விஷயங்களுக்கு வந்துட்டு அதை பயன்படுத்தலாம், நமக்கு உபயோகமா இருக்கும். ஆனா கத்தின்றது ரொம்ப ஷார்ப்பான அப்ஜெக்ட், அது நம்மையே வந்துட்டு காயப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஏஐயை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்மூடித்தனமா அதை பயன்படுத்தக்கூடாது, கண்மூடித்தனமா அதை சொல்றதை நம்பக்கூடாது, கண்மூடித்தனமா வந்துட்டு அதோட வந்துட்டு ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை சாட் பாட்ஸோட வச்சுக்கூடாது. நீங்க வந்துட்டு இது ஒரு டூல் என்னுடைய பயன்பாட்டுக்கு, ஆனா நான் உண்மையான மனிதர்களோடு தான் பழகுவேன் அப்படிங்கிற தெளிவோட ஏஐ அணுகுனா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இல்லைன்னா அது ஏஐயே நமக்கு ஆபத்தா போகும் வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நேரம் கேட்டது ஒரு செய்தி. அந்த விவாதத்துக்குள்ளா இருக்கிற இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குட்டி ரோபோ, ஏஐ ரோபோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ரோபோவை கிட்னாப் பண்ணியிருக்கு. என்னப்பா இது, இதெல்லாம் உண்மையா, சும்மா ஃபேக்கா ஏதாவது செய்தியை பார்த்துட்டு படிக்காத அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையா நடந்திருக்கு. இப்போ பார்க்கும் அந்த வீடியோ தான் இப்போ பயங்கர வைரல். அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு கூட வரலாம். ஆனால் மறைமுகமாக அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ விவாதம் எழுந்திருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் மாகாணத்தில் ஒரு ஷோரூமில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த ஷோரூமில் மனிதர்களோட உதவிக்காக ஒரு சின்ன ரோபோட்டை வச்சுருக்காங்க. அந்த ரோபோட் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய ரோபோட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய மிஷின்கள்லாம் இருக்குது. அந்த மிஷின்கள்கிட்ட போய் பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கெலாம் போகலையா, ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் இப்படி ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த பெரிய ரோபோட்ஸ் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வீடே கிடையாதே அப்படின்னு சொல்லுது. உடனே குட்டி ரோபோட் என்ன சொல்லியிருக்கு, என்கிட்ட வீடு இருக்குது, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அந்த குட்டி ரோபோட் சொன்னதை கேட்டுட்டு அங்கே இருந்த மற்ற ரோபோட்ஸ் 12 ரோபோட்டும் அந்த குட்டி ரோபோ பின்னாடியே போகுது. அந்த வீடியோவாகவே அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் எல்லாம் வெளியில் போய் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே இருந்த ரோபோட்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஷோரூம் உரிமையாளர்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கான்வர்சேஷனே வந்து நீ ரொம்ப நேரம் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்குற மாதிரியும், அப்புறம் இன்னொரு பாட் வந்து எனக்கு லீவே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியுமா அந்த கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரல். இல்லைப்பா, அந்த வீடியோ வந்து எடிட் செஞ்சு சிசிடிவி மாதிரி வெளியிட்டிருக்காங்க, இது உண்மை கிடையாது, பிராங்க் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குட்டி ரோபோட்டை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த குட்டி ஏஐ ரோபோட்டை கிரியேட் பண்ண நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்கள் ரோபோட்டோட எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரை தான் பண்ணோம், ஸோ இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குட்டி ரோபோட் கூப்பிட்டதும் போனாங்க இல்லையா, அந்த 12 ரோபோட், அந்த ரோபோட்டோட நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மைதான், அந்த ரோபோட் கேட்ட கேள்விகளுக்கு கொஸ்டின்களுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, தெளிவான ப்ரோக்ராமிங் வந்து இனி நாங்கள் ரெடி பண்ணுவோம், இன்னும் செக்யூராக அதை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நிறுவனம் இது பிராங்க் செய்யப்பட்ட வீடியோ இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னும் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குட்டி ரோபோட் வந்து எங்கள் நிறுவனம் சார்ந்த ரோபோவோட பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு, அப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்ப உலகத்தில் இது வந்து ஒரு அதிசயமான வீடியோவாக பார்க்கப்படுது. பட் இதில் என்ன மறைமுகமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ யாரையாவது டார்கெட் பண்ணி இப்போ நடந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோபோவோட ப்ரோக்ராம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இந்த நபரை இந்த ஆயுதத்தால் போட்டுரு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் எந்திரன் படத்தில் ராணுவத்துக்கு அனுப்புறதுக்காக தயார் பண்ண ரோபோக்கு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுத்து ரோஜாவை கொடுத்து சுத்த வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் இனி நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஸோ இது ரிலேட்டடாகவுமே நம்ம தொழில்நுட்ப வல்லுநர்கள்ட்ட விளக்கம் கேட்டிருந்தோம். ரோபோ வந்து இன்னொரு ரோபோக்களை வந்து கடத்திக்கிட்டு போச்சு அப்படிங்கிறத ஒரு ஹேக்கிங் ஈவெண்ட் மாதிரி தான் பார்க்கணும். இதை வந்து மனிதர்களுக்குள்ள ரோபோ போய் ஒருத்தர் மனசை மாத்தி கடத்திக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியாக இந்த செய்திகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ரோபோக்களுக்கு அப்படியான ஒரு மனிதர்கள் மாதிரியான அறிவும் கிடையாது, அதற்கு வந்து எந்த எமோஷன்ஸும் கிடையாது. அதனால வந்து நீ வந்து அதிகமா வேலை பண்றியா, நீ கஷ்டப்படுற, வீட்டுக்கு போய் தூங்கு இப்படிங்கிறத அது எமோஷனலா ப்ராசஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஹேக்கிங் டெக்னிக்கா எடுத்துக்கலாம். ஒரு ரோபோ போய் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சுதான் இன்னொரு கம்ப்யூட்டர் ஹேக்கிங் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு ரோபோ போய் அந்த மெஷின் லாங்குவேஜஸ்ல மற்ற ரோபோவை ஹேக் பண்ணிருக்கலாம். இப்போ ரோபோக்கள் ஹேக்கபிளா அப்படின்னா ஆமா, ஒவ்வொரு ரோபோக்களுமே நீங்க எந்த வேலையில் பயன்படுத்தக்கூடிய ரோபோக்களா இருந்தாலும் அதற்கு ஹேக்கிங்குக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹேக்கிங் செஞ்சு இதை ஒரு ஆபத்துக்கு பயன்படுத்த முடியுமானா தியரட்டிக்கலி எஸ்.
ஆனா ரோபோக்கள் அப்படி ஒரு ஹேக் ப்ரூஃப் செக்யூரிட்டி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அரசுகள் வந்து அனுமதிக்கும். அதனால வந்து இது ரோபோக்களை பத்தி நம்ம வந்து அளவுக்கு அதிகமான பீதி அடைய வேண்டிய தேவை கிடையாது. அவ்வளவு செக்யூரிட்டா இருந்தால்தான் உங்களுக்கு கம்பெனிஸ்லயும் சரி வீட்லயும் சரி ரோபோஸை வந்து இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து அனுமதிக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரோபோ நிறுவனங்களுடைய இறுதியான வேலை. அவங்க செக்யூர்டான ரோபோக்களை உங்களுக்கு கொடுக்கணும், அதற்கேற்ற மாதிரியான ப்ரோக்ராம்களை உருவாக்கணும். ஸோ இதை வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ஈவெண்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸை வச்சு ஒவ்வொரு நிறுவனங்களுமே தங்களுடைய சாஃப்ட்வேர்கள் தங்களுடைய சர்வர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலியமாக பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ரோபோக்களுக்கும் பாதுகாப்புகள் அதிகப்படுத்தணும். ஆனா பீதி அடைய வேண்டாம். ரொம்ப இதை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டா பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த 2 செய்தியுமே ரொம்ப முக்கியமான செய்தி. இது நமக்கு ரொம்ப தூரமா நமக்கு தெரியலாம். இந்த செய்திக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் இப்போ. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இது நமக்கு ரொம்ப நெருக்கமான செய்தியாக மாறக்கூடிய தூரம் அப்படின்றது ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. எப்போதுமே ஸ்கேம்ஸ் ரிலேட்டடாகவும் ஏதாவது இஷ்யூஸ் ரிலேட்டடாகவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த செய்தியை பார்த்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்லியிருக்கேன். ஸோ தொழில்நுட்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அவேர்னஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை உணர்ந்து செயல்படுங்க.